கிராக் 3யோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. லைவ் டெமோ பண்ணியிருந்தாங்க எலான் மஸ்க் அவங்க டீமும். ஸ்மார்ட்டஸ்ட் ஏ ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்லி. அவங்க என்னென்னா கிராக் 2க்கு கிராக் 3க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. கிராக் 2வோட கிராக் 3க்கு நிறையா ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியூஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொலோசல்னு ஒரு டேட்டா சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்விடியாவோட அது வந்து கிட்டத்தட்ட 2,00,000 ஜிபியூஸ் இருக்குது. அதுக்குன்னு தனி டீசல் பவர் வச்சு அவங்க ஜென்ரேட் பண்ணி பவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து 1 மில்லியன் வரைக்கும் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட்வேர் லெவலில் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த மாடலோட நிறைய பெஞ்ச் மார்க்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இருக்கிற GPT-4, ஜெமினி நிறைய மாடல்ஸே இது பீட் பண்ணிச்சு. நிறைய இதில் சேட்டில் சயின்ஸு மேத்து இதிலெல்லாம் நிறையவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதில் வந்து 2-3 மோட் இருக்குது. ஃபன் மோட் இருக்குது. ப்ளஸ் இது வந்து நிறையா ப்ளண்ட்டாக ஆன்சர் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது சொல்கிற ஆன்சர் வந்து நிறைய கண்ட்ரிகளில் இல்லீகலாக கூட இருக்கலாம். ஸோ நிறைய பேர் அதை பற்றி கொஞ்சம் விவாதமும் ஓடிட்டுருக்கு. இது எந்தளவுக்கு இது கொடுக்குற பதில்கள் யாருக்கும் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடுமா அப்படின்னு. கூடிய விரைவில் இதோட வாய்ஸ் மாடலும் ஒன்று வரப்போகுது. நீ வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி பேசிக்கலாம், அதுவும் வரப்போகுது. நிறைய பேர் வித்தியாசமான கருத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் ஆண்ட்ரூ காப்பாற்றிலாம் சில ரிவ்யூ போட்டிருந்தேன். நான் கூட என்னோடய ஸ்டோரியில் போட்டிருந்தேன். அவங்களோட சில இதில் இது லேக் ஆகுது. பட் அவங்கள்ட்ட இருக்கிற கம்ப்யூட்டேஷன் பவருக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் பவருக்கும் அது இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும் தான் தெரியுது. பிரச்சனை என்னென்னா இது வந்து பெய்டு. யூ ஹேவ் டு பெய்டு சப்ஸ்கிரைபர் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு.